தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் நீ நிற்பாயா? தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் நீ நிற்பாயா? அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா? அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா? அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா? சேர்ந்து பாடலாமா? என் மீட்பர் சென்ற பாதையில் நீயும் செல்ல ஆயத்தமா? கல்வாரி மலையின் பாதையில் பங்கு பெறுவாயா? ஆமென். கல்வாரி மலையின் பாதையில் பங்கு பெறுவாயா? சேர்ந்து சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். என் மீட்பர் சென்ற பாதையில் நீயும் செல்ல. ஓ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், மிகவும் அருமையா பாடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. பாஸ்டர், thank you so much. I really appreciate it. God bless you all. கர்த்தர் தாமே அவருடைய ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை தனிநபர் ஜெப குறிப்புகளுக்கான ஜெப வேளையுடன் 10:30க்கு முடிவடையும். ஆராதனை முடிந்ததும் ஞான ஸ்நான வகுப்பு நடைபெறும். இன்று பைபிள் குவிஸ் 2013 ஆயத்த தேர்வு 10:45 முதல் 12:10 வரை மேலே உள்ள சென்ட் ஜான் ஹாலிலும் சென்ட் மேத்யூ ஹாலிலும் நடைபெற உள்ளன. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். குறித்த நேரத்தில் அங்கு கூடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மட்டுமில்லாமல் புதிதாக அதில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் நீங்கள் இந்த தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அங்கு தானே உங்கள் பெயரை கொடுத்து ரெஜிஸ்டர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேர்வு முடிந்ததும் ரோலா மற்றும் அஜ்மான் பகுதிக்கு பஸ் வசதி உண்டு. பைபிள் குவிஸ் 2013 தேர்வு செப்டம்பர் 3வது வாரம் நடைபெறும். வேத பகுதி ஏற்கனவே நீங்கள் படித்து வரபடி யோசுவா மற்றும் ரோமர். இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள், புதிதாக நீங்கள் சேர விரும்புகிறவர்கள், சகோதரிகள் உங்கள் பெயரை சிஸ்டர் ஹில்டா பாபுவிடமும் சகோதரர்கள் தினகரிடம் கொடுத்து பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ப்ரைசஸ் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி பை ஆர்கனைசர்ஸ். அவங்க முதலாக ஒருவருக்கு 2000 இந்தியன் ருபீஸ் 2000 மற்றும் 1000 மற்றும் 500 அவர்கள் கொடுக்கிறார்கள். அவ்வாறு நாம் நம்முடைய சபையாக 500 dirham, 300 dirham, 200 dirhams ஈச் ஏஜ் குரூப்பாக நாம் கொடுக்க இருக்கிறோம். கடந்த வெள்ளி தேவக்கிருபினாலே மெடிக்கல் கேம்ப் மிக சிறப்பாக நடந்தேறியது. 215 பேர் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஒத்துழைத்த மருத்துவர்கள், ஸ்டாஃப் நர்சஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் மற்றும் வாலண்டியர்ஸ், ஆர்கனைசர்ஸ் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நாமத்தில் சபையாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் அநேக இளம் தம்பிகளுக்கு பிபி மற்றும் சுகர் உள்ளது என்று அறிந்த அதிர்ச்சியாக உள்ளது. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய சரத்தை தகுதியாக நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றாக ஒரு உடற்பயிற்சி, ஏற்ற நேரத்தில் நல்ல உணவுகளை அருந்தி சரியான ஓய்வுகளை எடுத்து நீங்கள் ஏற்ற நேரத்தில் மருத்துவ ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு நீடித்த ஆயுசையும் பலனையும் சுகத்தையும் கட்டளையிடுவாராக. சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும்.
விடுமுறையில் உள்ள சகோதரர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். அவ்விதமே வீட்டிலிருந்து வர முடிந்த சகோதரிகள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். திங்கள் மாலை கூட்டம் திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். இந்த வாரத்தில் கிறிஸ்து இயேசுவுக்கு வனாந்திரத்தில் ஏற்பட்ட சோதனை மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பதை குறித்தவதாக நம்முடைய தியானம் இருக்கும். கர்த்தர்தாஸ் பாஸ்டர் காலேப் ஜெபகுமாருடைய கூட்டங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆராதனை கர்த்தர்தாஸ் நிமிடத்தில் தேவ செய்தி கொடுப்பார்கள். தொடர்ந்து 5 மற்றும் 6ஆம் தேதியாக தொடர் கூட்டமாக நடைபெறும். மாலை கூட்டம் 5 திங்கள் இதே இடத்திலும் 6 செவ்வாய் வொர்ஷிப் சென்டரிலும் இந்த கூட்டங்கள் நடைபெறும். 8ஆம் தேதி கவர்மெண்ட் விடுமுறையாக இருக்கும் என்றால் இது ஃபர்ஸ்ட் டே அங்கே வரும் என்றால் டவுட்டாக இருக்கிறது. ஏனால் 9ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் டே என்று சொல்கிறார்கள். அவர் ஒருவேளை 8th விடுமுறையாக இருக்கும் என்றால் இதே இடத்துல காலை 9 முதல் பகல் 1 மணி வரைக்கும் ஒரு ரிட்ரீட் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அவர் ரிட்ரீட் இருக்கும் என்றால் மதிய உணவு மற்றும் பஸ் வசதி உண்டு. பஸ் வசதிக்கு நீங்கள் தம்பி சொனிகரை அணுகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து 9ஆம் தேதி வெள்ளி காலை 6 கர்த்தர்தாஸ் நாமத்திலே தேவ செய்தியை கொடுப்பார்கள். நமத்திலே அருமையான தம்பி இப்பொழுது பிரேம்ஜி எபனேசர் பாடலை பாட அவருடைய கேசட்கள் 2 CD வெளியே விற்பனைக்கு உண்டு. புதிய அனுபவம் வால்யூம் 1 and 2 இந்த பாடல்களை நீங்கள் வாங்கி கேட்டு பயனடைந்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பால்சாமி பிரதர் நாளை காலை இந்தியாவிலிருந்து கடந்து வருகிறார்கள். பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நானும் என்னுடைய மனைவியும் வருகிற செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி ஒரு 10 நாள் நாங்கள் விடுமுறைக்காக இந்தியாவுக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய பிராணத்திற்காகவும் மற்றும் அங்கே தங்கியிருக்க காலங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். ஜோதாப்பனே, இந்த அருமையான இந்த ஆசைக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் இந்த காரியத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை கர்த்தர் நாமம் மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இந்த பிரசன்னத்துக்காக நன்றி. உடைய வஸ்திரத்துங்கள ஆலயத்தை நிறைத்த கிருபைக்காக நன்றி. உண்மையோடு தங்களை தாழ்த்தி நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொரு தொட்ட கிருபைக்காக நன்றி. அவருடைய ஆவி ஆத்மசத்தை கொடுத்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறப்பா. எப்பொழுதும் தாப்பனே அப்பா, தொடர்ந்து இருக்கும் ஜெப வேலைக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தர் எடுக்கும் ஜெபங்களை அங்கீகரிக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறப்பா. முக்கியமாக எங்கள் அருமையான ஜோதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கடந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபத்தை கேட்கிற ஒரு விண்ணப்பத்தை காண்கிற கண்ணீரை காணும் தேவன் ஒரு பரிபூர்ண சுகத்தை உனக்கு கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. அந்த டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்க போகிற கிருபைக்காக ராஜா நாங்கள் நன்றி சேர்த்துறோம். அப்போ இப்பொழுது வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். செய்தி கொடுக்கும் தாசனை திருரத்துக்குள் மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலையத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா கத்திர இயேசு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. துரை தேவாத்தை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவர் பாராட்டிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையினுடைய பாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு இணைந்து புதிய காரியம், நியூ திங், புதிய காரியம் என்கிற தலைப்பிலே சில கருத்துக்களை, ஆவியானவர் சொல்லிய சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். சென்ற வாரத்தினுடைய செய்தியின் இறுதியில் எத்தனை பேர் நீங்கள் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. பாஸ்டர் பால்சாமி அவர்கள் முடித்த வசனம், பாஸ்டர் மீண்டும் இதை எடுத்து சொன்ன அந்த வசனத்திலிருந்து அந்த செய்தியின் தொடர்ச்சியாக சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட புதிதிலே
புதிய ஆசீர்வாதங்கள், புதிய அனுபவங்கள், நியூ எக்ஸ்பீரியன்சஸ். அதனாலே புது உற்சாகத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருப்போம். எந்தோசியாசம் ரொம்ப நல்லா ஹையா இருக்கும். ஆனால் நாளடைவிலே நம்முடைய வாழ்க்கையிலே, சூழலிலே ஏற்பட்ட மாற்றங்கள், சிச்சுவேஷன்ல ஏற்பட்ட சேஞ்சஸ், அல்லது நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே செய்த தவறுகள், எடுத்த தவறான முடிவுகள், ராங் டெசிஷன்ஸ், அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேக்க நிலை, ஒரு ஸ்டாக்னேஷன், ஒரு தேக்க நிலையை, ஒரு உற்சாகம் இல்லாத நிலையை, ஒரு சிறையிருப்பு போன்ற ஒரு நிலையை நாம் அநேக சமயங்களிலே நாம் உணர்கிறோம். இந்த காலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நற்செய்தி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா! இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நானும் இந்த வில்லியமும் பேசிக்கொள்ளவில்லை. அவர் செய்தியின் அந்த ஆராதனை நடத்தின அந்த ஆரம்பத்தில் இருந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 காரியங்களை நாம் சில வேத வெளிச்சத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. திறந்த மனதோடு எல்லாம் தலைகளை தாழ்த்தி மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி திறந்த மனதோடு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை நீர் செய்யும் ஆண்டவரே. Do something new in my life, Lord. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். Do something new in my life. Something new in my life. Something new in my life. Something new. Do something new in my life. Something new in my life. Something new in my life. Something new. Do something new in my life. Something new in my life. Something new in my life. Something new. புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்வீராக. தளர்ந்து போய் இருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே, தேக்க நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே, சுரை பிடித்து போட்ட அந்த அனுபவத்தோடு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவராய் நீர் வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம் ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18 21 வரை உள்ள வசனங்கள். ஐசாயா chapter 43 verses 18 to 21. ஐசாயா 43 18 to 21. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 1வது வசனத்தை வாசிங்க. 43:1. அதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்.
இப்போதும் யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நாம் அவருடையவர்களாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவரால் மீட்டுக் கொண்டவர்களாக, நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவராக இருக்கிறதுனாலே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்கிறேன். I am doing new thing in your life. புதிய காரியத்தை செய்கிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்பாக இந்த அதிகாரத்தினுடைய அல்லது இந்த ஏசாயா புத்தகத்தினுடைய பின்னணி பேக்ரவுண்ட் என்ன என்பதனை சற்று அறிந்து கொள்வது நல்லது. அநேகர் அறிந்திருப்பீர்கள், ஆனால் நம்முடைய சபையிலே அநேக புதிதாக சகோதரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அநேகருக்கு இதனுடைய பின்னணி தெரியாது. அதனாலே அறிந்தவர்கள் சற்று பொறுத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். பெரிய தீர்க்கதரிசி புத்தகமாகிய ஏசாயா புத்தகம் கிமு 700க்கும் 680க்கும் பிசி 700 to 680 இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம். சில வேத வல்லுநர்கள் இது கிமு 740 கிமு 700 வரையுள்ள நாட்களில் எழுதப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். எப்படியாகினும் ஏசாயாவின் காலத்தில் தான் கிமு 722ஆம் ஆண்டு பிசி 722 இஸ்ரவேல் தேசம், வடக்கு பகுதியாக இஸ்ரவேல் தேசம் அசரியாவினால் பிடிபட்டது. ஆவிக்குரிய நிலையிலே, உலக பிராம் நிலையிலே மக்கள் பின்தங்கி இருந்த காலம் அந்த காலம். 66 புத்தகங்கள், 66 அதிகாரங்கள் இந்த ஏசாயாவிலே உண்டு. முதல் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டை ஒட்டிய அதிகாரங்கள், நியாய தீர்ப்பின் செய்திகள். 40 66 வரை உள்ள அதிகாரங்கள் 27 சாப்டர்ஸ் புதிய ஏற்பாட்டை ஒட்டிய நம்பிக்கையின் செய்திகள். நாம் வாசித்த இந்த 43ஆம் அதிகாரம், நல்ல கவனிங்கள், 43ஆம் அதிகாரம் சிறை இருப்புக்கு செல்ல இருக்கிற அல்லது சிறை இருப்பிலே இருக்க போகிற தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். சிறை இருப்பிலே இருக்க போகிற தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். prophetical message to the people, those who are going to be in captivity in Babylon. அவர்களுக்கு நம்பிக்கை தரும்படியாக, அவர்களுக்கு ஆறுதல் தரும்படியாக, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கன் மூலமாக சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். திறந்த மனதோடு 4 காரியங்கள், 4 எளிய வார்த்தைகளை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 1 forget, மறந்து விடுங்கள். 2 see, பாருங்கள். 3 believe, விசுவாசியுங்கள். 4 praise, துதியுங்கள். 1 forget, மறந்து விடுங்கள். 2 see, பாருங்கள். 3 believe, விசுவாசியுங்கள். 4 praise, துதியுங்கள். எதை மறக்க இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்? வாசியுங்கள் 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். போதும், பழச நினைக்காதப்பா, பழைய காரியங்களை நினைக்காத. ஆண்டவர் forget. நமக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். ஏன்னா வேதம் உள்ள நீ நினை, நடந்து வந்த பாதைகளை நினைத்து பார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிற, தீர்க்கன் சொல்லுகிறார், மற, அதை நினைக்காத, அதை நினைக்காத. பழைய வெற்றிகள் இதுக்கு முன்னால 40க்கு முன்னால நமக்கு நேரம் இல்ல, நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். நான் வாசித்த அந்த வசனங்களுக்கு முன்பாக உள்ள வசனங்களிலே ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டதையும், செங்கடலை பிளந்து வழி நடத்தினதையும் கூட அருமையா அதுல பாடினாங்க. வழி நடத்தினதையும்,
அவர்கள் அநேக எதிரிகள் கானானை மேற்கொண்டதையும் வழிநடுக எதிரிகளை மேற்கொண்டதையும் அவர்கள் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை மறந்திருப்பா. லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் ஃபர்கெட் அபௌட் இட். அதை மறந்துரு.